அளவுக்கு சிலுவையில் சபிக்கப்பட்டு கைவிடப்பட்டு, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு எந்த நிலைமைக்கு அந்த உறவு வந்துச்சு? எதுக்குங்க வந்துச்சு? நீங்க செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம் தானுங்க அவர் அவ்வளோ தாழ்த்துச்சு. அந்த அளவுக்கு தாழ்த்தி தன்னையே ஒப்பா இருந்தவர் பிதாக்கு முன்பதாக தேவனா மாத்துனது, கைவிட்ட தேவனா மாத்துனது நம்மனால தானுங்க. அவரை நம்ம எவ்வளோ ஸ்தோத்தரிக்கணும், இது எவ்வளோ நமக்கு நன்றிய இருதயத்தில் நிரப்பணும். ஆகவே ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி எப்பப்பா நம்ம இயேசுவையே நோக்கி ஜெபம் பண்ணுறோங்க, பிதாவை நம்ம நினைச்சே பார்க்கறது இல்லைங்க. சும்மா சில பேருக்கு ஜெபம்லாம் காத்துல தான் பண்ணுறது. யாருக்கு சொல்கிறோம், ஏது சொல்கிறோம்? ஒருத்தர் கொஞ்ச நேரம் உட்காந்து பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை காத்து என்னை மீட்டு தெரிந்து இத்தனை இயேசு மூலமாக செஞ்சீங்களே, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவும் என்னுடைய தேவனும் உமக்கு ஸ்தோத்திரம்னு அவர் கண்ணை பார்த்து ஆத்மார்த்தமாக ஒரு நாளாவது சொல்லியிருக்கீங்களா? உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்கீங்களா? இன்னிலேருந்து ஆரம்பிங்க.